அகத்திய முனிவர் தென்னாட்டுக்கு 2 புனித மலைகளை சிவகிரி, சத்தகிரி கொண்டு வர விரும்பினார். முனிவரின் சீடரான இடும்பனை அந்த 2 மலைகளையும் எடுத்து வர கட்டளையிட்டார். இடும்பன் இருபுறமும் காவடி போல தொங்கவிட்டு ஒரு கம்பத்தில் கட்டி தோளில் சுமந்து கையாத்திரையாக நடந்து வந்தான். பழனி அருகே வந்தபோது இடும்பனுக்கு ஒரே களைப்பு அதிகமானது. 2 மலைகளையும் கீழே இறக்கி வைத்து ஓய்வு எடுத்தான். அப்போது அங்கு சிறுவன் வடிவில் முருகன் வந்து சிவகிரி மலை மீது அமர்ந்தார். இடும்பன் அந்த சிறுவனை இறங்க சொன்னார். அந்த சிறுவன் இறங்க மறுத்தார். இடும்பன் கோபம் அடைந்து அந்த சிறுவனை தாக்க முயன்றான். முருகன் தனது உண்மையான உருவத்திற்கு மாறினார். இடும்பன் உடனே அழுது முருகனிடம் மன்னிப்பு கேட்டார். முருகன் கூறினார், முனிவர் மேல் வைத்திருக்கும் விசுவாசமும் என் மீது வைத்த பக்தியும் என்னை மெய்சிலிக்கிறது. இனி என்னை காண வரும் பக்தர்கள் தைப்பூசம் சஷ்டி தினத்தன்று பாலாபிஷேகம் காவடி எடுத்து வருபவருக்கு அளவற்ற செல்வத்தையும் இவர்கள் துயரத்தையும் போக்குவேன் என்று வரமளித்தார். அன்றிலிருந்து இடும்பன் மலைக்கு வருபவர்கள் எல்லாம் காவடி பாலாபிஷேகம் அணிந்து வருவார்கள். நான் சொல்லும் ஆன்மீக கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. என் பத்தினி சொல்லும் இந்த ஆன்மீக கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.